Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 2.4ல third sum என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா if z1 is equal to 2 minus I and z2 is equal to minus 4 plus 3I find the inverse of z1 into z2. z1 z2 மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனில் z1 z2 டிவைட் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் z1 z2 கண்டுபிடிப்போம். z1 z2 is equal to z1 ஓட 2 minus I, z2 ஓட வேல்யூ minus 4 plus 3I மல்டிப்ளை பண்ணுவோம். 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா minus 8 plus 6I, minus I ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா minus into minus plus ஆயிடும் 4I, minus into plus minus 3I square, இப்போ 4I plus 6I 10I ஆயிடும், minus 8 plus 10I, I square minus 1 அப்போ plus 3 ஆயிடும். இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா minus 8 plus 3 minus 5 plus 10I. இது z1 z2. இப்போ இதனுடைய இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா மாதிரி கண்டுபிடிக்கலாம், இல்லை ஆன்சராகவும் பண்ணலாம். ஃபார்முலா நமக்கு தெரியுமே, 1/z is equal to x/x square plus y square plus I into minus y/x square plus y square. x ஓட வேல்யூ minus 5, y ஓட வேல்யூ 10. இப்போ x square is equal to 25, y square is equal to 100. ரெண்டே ஆட் பண்ணால் 125. அப்போது inverse of z1 z2 is equal to x ஓட வேல்யூ minus 5, அப்போ minus 5 divided by x square plus y square னா 125 plus I into y ஓட வேல்யூ 10, அப்போ minus 10 divided by 125. இப்போ 5 டேபிள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், minus 1/25, மைனஸ் எழுதிக்கலாம், minus 2/25I அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், இன்வெர்ஸ் ஆஃப் z1 divided by z2. ஃபர்ஸ்ட் z1 by z2 கண்டுபிடிச்சிடலாம். z1 divided by z2 is equal to 2 minus I divided by minus 4 plus 3I. ஜென்ரலாகவே டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது, அதனால டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் நம்பராக மாறிடும். இப்போ minus 4 minus 3I divided by minus 4 minus 3I. இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது minus 4 ஸ்கொயர்னா 16 ஆகிடும், minus 3I ஸ்கொயர்னா 9I ஸ்கொயர்னு மாறிடும். 3 3 சார் 9, I into I ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டரை 2 டைம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது minus 8 minus 6I வரும். அடுத்து minus I எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் plus 4I, minus into minus plus 3I ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ minus 6I plus 4I அப்படின்னா minus 2I, minus 8 minus 2I, 3I ஸ்கொயர் அப்படின்னா minus 3 divided by 16. I ஸ்கொயரோட வேல்யூ minus 1, அப்போ plus 9. இப்போ minus 8 minus 3 அப்படின்னா minus 11 minus 2I divided by 25. எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா minus 11/25 minus I into 2/25. இல்லை அப்படின்னா இந்த I இந்த இடத்துல எழுதிக்கலாம். தேங்க்யூ.